துருவ நட்சத்திரம் திரைப்படம் ரிலீஸ் குறித்த அப்டேட் கொடுத்துள்ளார் ஹாரிஸ் ஜெயராஜ். கோவை மல்லுமிச்சம்பட்டி பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் மார்ச் 15ஆம் தேதி இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜின் இசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இந்நிகழ்ச்சி குறித்த செய்தியாளர் சந்திப்பு பிராட்வே சினிமாஸில் நடைபெற்றது. இதில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த நிகழ்ச்சியில் 16 பாடகர்கள் பாட உள்ளதாக தெரிவித்தார். தொழில்நுட்பங்களை கூடுதலாக சேர்க்க உள்ளதாக தெரிவித்த அவர் இசை பாடல்களின் கிளாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாடல்கள் மட்டுமின்றி பல்வேறு படத்தின் பின்னணி இசைகளையும் லைவாக நிகழ்த்தி காட்ட இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தப் போவதில்லை எனவும், அதே சமயம் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்தும் தனக்கு AI-யில் உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்தவர் AI தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்த மாட்டேன் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலும் பேச்சுகளே இருக்காது எனவும், இதில் இசையும் பாடல்களும் தான் இருக்கும் என தெரிவித்தார். ஒவ்வொரு பாடல்களுக்கும் இடையே அதிகபட்சமாக 4 நொடிகள் தான் இடைவெளி இருக்கும் எனவும், அடுத்தடுத்த பாடல்கள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் தனக்கு மிக அருகிலேயே இருப்பார்கள் எனவும் கூறினார். நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பங்கள் ஸ்பீக்கர்கள் மூலம் முதல் வரிசையில் உள்ளவர்கள் எந்த அளவிற்கு இந்த இசையை உணர்கிறார்களோ அந்த அளவிற்கு கடைசி வரிசையில் இருப்பவர்களும் உணர்வார்கள் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சி இளம் வயதினர்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வயதினரும் கொண்டாடும் வகையில் அமையும் என்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தனது மகனும் இசையமைக்க உள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஏப்ரல் மாதம் துருவ நட்சத்திரம் திரைப்படம் வெளியாக உள்ளதாக தெரிவித்தார். பழைய படங்களை ரிலீஸ் செய்வது தற்பொழுது ட்ரெண்டாகி வருவதாகவும், அது அந்த படங்களில் உள்ள கதை, இசை, பாடல்களை பொறுத்து அமைவதாகவும், அதனை திரையில் பார்க்கும் அனுபவமே வேறு என கூறினார். செய்தியாளர் சந்திப்பிற்கு இடையே ஹாரிஸ் ஜெயராஜின் மகன் பாடல் பாடி அசத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை $999 இருந்து துவங்க உள்ளதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். அது சம்பந்தம் அது தொடர்பாக அதாவது மெகாபிக்ஸ் பார்ட்னராக சேர்ந்து செய்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறோம். சாருக்கு மிக்க நன்றி. கோயம்புத்தூர் மக்கள் எப்பவுமே முன்னாடி கலை நிகழ்ச்சிகளுக்கு மிக உற்சாகத்தோட வரவேற்பு கொடுப்பாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரித்திர படுத்தணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. அடுத்ததாக நான்சன் கிரீஸ் மகாவீர் அவர்கள். கேக்குதா? Firstly, thank you so much. Last time we support பண்ணிருக்கீங்க. Last time you showed up. It was us. Noise and Rains till now has done about 4 shows. But நீங்க பாத்தீங்கன்னா in the 5th show we have too much excitement when it comes to Harris show. We always think it's like a elder brother to us. நாங்க எப்பவுமே அங்க போகும்போது எங்களுக்கு வந்து ஒரு passionate energy, அவர் மாதிரி ஒரு technical analysis வரைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒரு ஜாஸ்தி நாங்க ரொம்ப க்ளோஸா பழகுறதுனால அவரோட வே ஆஃப் சீயிங் எவ்ரிதிங் in terms of technology, what all can be incorporated in a show. ஒரு கான்செப்ட் வராங்க, அவங்க என்னென்னலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுப்பாரு. For which we are really heartfelt thanks to you, sir. And we are so excited. Like after Chennai, now coming here for the first round. Rock on Harris Coimbatore edition. It's going to be massive. No doubts. Because I hope we'll make sure that we make it massive. Sure, absolutely. Thank you for the kind of confidence you always have on us. And thank you, Coimbatore, thank you, press, for your confidence in our Mukhima Muthu sir, journey number 2. Thank you for that. You're welcome. Welcome to Coimbatore. Shasta Productions very close friend of mine, brother to me. And every time we do a show, promotions first phone call goes to Progress Cinemas. Sir, எப்பவுமே வந்து இதுவே வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் பண்ணுங்க, என்ன சப்போர்ட் எப்பவுமே இருக்கும், நல்லா பண்ணுங்க அப்படின்னு ஒரு உற்சாகத்தோட போடுறாங்க. Thanks to Nikhil sir, because it's all his introduction to Progress Cinemas. That's how it has started. And looking forward to it. Thank you.
வணக்கம். இது ஆக்சுவலாக எங்கள் 3.0 தேர்ட் ஷோ. கோயம்புத்தூர்ல முதல் ஷோ. இது வந்து கோயம்புத்தூர்ல 4 ஷோ பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் கோயம்புத்தூர் மக்கள் எங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் இது வந்து ஹாரிசன் ஷோ வந்து எங்களுக்கு பெஸ்ட் ஷோ எவர் வி ஹவ் டன். அப்புறம் சிங்கர்ஸ் எந்த ஷோவில் இருக்க சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சொல்லுவாங்க. அப்புறம் சிங்கர்ஸ் அன்மாஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி இஸ் கோயிங் டு பி a lifetime experience. யாரும் மிஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா தெரியல. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது அவங்களுக்கு. அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கோயம்புத்தூர் மக்கள் மிஸ் பண்ணாம இந்த ஷோ வந்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ முத்து சார் for associating with this. Thank you God and us everybody who associated with this for this show. கண்டிப்பா இந்த ஷோவை மிஸ் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்றேன்னா அது ஒரு 3வது தடவை பார்க்க போற ஒரு ஒரு இதுல சொல்றேன், ஒரு எனர்ஜியில நான் சொல்றேன். டெஃபினட்டா கோயம்புத்தூர் மக்கள் மிஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் கோயம்புத்தூர். அப்படியா? பட் அவங்களுக்கு ஸ்பீக்கர் கேட்கறது ஆடியன்ஸ்க்கு கேக்குமா? செக் கேக்குதா? கேக்குதா? ஓகேயா? ஓகே. Thanks to Broadway Cinemas. First of all, I admire your passion. ரொம்ப வார்த்தையே கிடையாது. So I'm a person, I'm a creator who believe in investments. So that's a way of gift back. நம்ம கொடுக்கறது, திருப்பி கொடுக்கறது, பெற்றுக்கிட்டது. So my wishes and heartily congratulations for what you have done. Amazing. Next, Noise and Grains. It's all started in Chennai. ஒரு ஷோ தான் ஆரம்பித்தோம். ராக் ஆன் ஹாரிஸும் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க. ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட. பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோல கிடைச்சது விட திட்டு நிறைய கிடைச்சது. ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே மறுபடியும் அதே வென்யூல நேரு ஸ்டேடியம்ல செகண்ட் ஷோ பண்ணோம். YMCA செகண்ட் பண்ணோம். அது ஃபர்ஸ்ட்டை விட பெருசா இருந்தது. we realized that என்னடா ஃபர்ஸ்ட் ஷோவை விட 2வது ஷோ பெருசா இருந்தது. இப்போ அதை விட பெருசா பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர். ஸோ இப்போ தேர்டு 3.1 சொல்லலாம். இது இப்போ கோயம்புத்தூர்ல பண்றோம். நிறைய இருக்கு இந்த ஷோ பத்தி பேசணும்னா, பட் நான் கொஞ்சமா சுருக்கிக்க விரும்புறேன். இந்த ஷோல வந்து ஒரு 14 சிங்கர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு 12 சிங்கர்ஸ் தனியாவே இங்க ஷோ பண்ணிருக்கிறாங்க. தனியாவே அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாவே நடந்திருக்கு. அண்ட் 16 singers they are going to like perform my songs right from மின்னலே டு பிரதர்ல வர மக்காமிஷ் வரைக்கும் பாட போறாங்க. 3வது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தான் ஒரு ஷோக்கு வி ஆல்சோ வில் க்ரோ. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து செகண்ட் ஷோ க்ரோ பண்ணி இப்போ தேர்ட் ஷோல வந்து we have brought 60 more subs and height of limiters and compressors எல்லாம் கொண்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்ல ஒரு ப்ராபலி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸ்ல தான் அவ்வளோ பெரிய நீங்க டெசிபிள் லெவல்ஸ் ஃபீல் பண்ணிருக்கலாம். டெசிபிள்னா லவுட்னஸ் மட்டும் இல்லை, கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் த மியூசிக் சாங்ஸ் ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போகுது ஃபார் ஷுர். 4வது அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் யூஸ் துப்பாக்கி, சாமி, அப்புறம் என்ன படம், துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த ஷோல ஒரு நான் ஸ்டாப் மெட்லி ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் என்னுடைய சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேல நீங்க எங்க சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்க பார்த்தது இல்லைல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆட போறீங்க. இதுக்கு மேல கூட சேர்ந்து
ஆயிரக்கணக்கான மக்கள் பாட போறதை நீங்க கேட்க போறீங்க. ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் கம், யூ ஆல்சோ பி த பார்ட் ஆஃப் த கான்சர்ட். ஆடியன்ஸா கிடையாது, நீங்களும் சிங்கர்ஸா வாங்க, வெக்கப்படாம வந்து பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. லெட்ஸ் ராக் தட் ஈவினிங். ஸோ தட்ஸ் இட். 3 ஹவர்ஸ்க்கு டிசைன் அது எனக்கு தெரியாது, அவரு தான் சொல்லணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதிர்பார்க்கற ஃபுல் கோயம்புத்தூர் இருக்கும்னு எதிர்பார்க்கறேன். டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 999 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. ஈஸ் பிரைஸ் எவ்வளவு? ஐஸ் பிரைஸ் 699. சவுண்ட் எஃபெக்ட் பண்றதுக்கு எந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சாரோட ஷோல யூஸ்வலா மற்றவங்க ஷோ நீங்க என்ன பாத்தீங்க தெரியாது. ஐம் பிரிட்டி ஷூர் நீங்க வந்து நிறைய ஷோஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. கன்ஃபார்மா கோயம்புத்தூர் இஸ் பிகமிங் தி ஹப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் ஸ்டோரி. நடக்கிற எல்லா ஷோஸ்க்கும் இங்க வந்து இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லோவா எந்த ஷோ பண்ணணும்னு நினைச்சாலும் அடுத்தது சென்னை மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் சேர்த்து பண்ணணும்னு நினைக்கும் போது எஸ்பெஷலி இந்த ஷோ டிஃபரன்ஸ் சொல்லிங்க. மற்ற ஷோஸ்க்கு ஒரு 36 டாப் போடுறாங்கன்னா இந்த ஷோல உங்களுக்கு ஒரு 60ல இருந்து 70 டாப் போடுவாங்க. ஒரு 24 சபை போட்டா போதும் யூஸ்வலா ஷோக்கு. ஆனா சாரோட அட்வான்ஸ் மிக்ஸஸ் வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டு வருவாரு. எடுத்துட்டு அந்த அந்த பம்ப் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராங்கன்னா அந்த லைவ் ஃபீல் ஆகுது. ஸ்பீக் ஆஃப் 40 சப்ஸ். So the entire decibel also has to be maintained and the நிறைய subs and tops வச்சிருக்கு. Is making sure the decibel point is also not beyond what is limited. Like there's a certain limits. From the decibel point போக கூடாது. ஒரு 90 to 100 என்ற ஆவரேஜ் எப்பவுமே வச்சிருக்கணும். அதுக்கு மேல போனீங்கன்னா இயர் கட்டி. ஸோ சில இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு கார் அப்படியே அடைச்சிடும், தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். எல்லா வீட்டுமே ஒரே மாதிரி கேட்கும். அது ஒரே மாதிரி கேட்கக்கூடாதுன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதை தவிர 16 சிங்கர்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன் சார். இங்க மியூசிஷியன் லிஸ்ட்லாம் சொல்லல. அதுவே இன்னும் பெரிய லிஸ்ட். இட்ஸ் கோயிங் டு பி a fantastic show. யாரெல்லாம் வரீங்களோ கண்டிப்பா அவங்க வந்து every penny worth it. That's for sure. தற்போது மியூசிக்ல ஏஐ டெக்னாலஜி எந்த அளவுக்கு உபயோகமா இருக்கு? ஓகே, இல்ல அவங்களுக்கு கேட்கறதுல ஆடியன்ஸ். ஓகே, ஷோல ஏஐ கிடையாது. ஸோ ஃபுல்லா ஆர்கானிக் தான். யா நீங்க கேட்கறது ஷோ தவிர்த்து இல்லை. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது. ஸோ டெஃபினட்டா ஐம் நாட் கோயிங் டு யூஸ் ஏஐ. எல்லாம் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து மியூசிஷியன்ஸா வாசிக்க போறாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்க்க போறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்கானிக், ஃபுல்லா ஹியூமன் தான். வெல், ஒரு க்ளோஸ் டு 40 சாங்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல, இந்த கான்சர்ட்ல பேச்சே இருக்காது, ஒன்லி மூச்சும் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு சாங்க்கு அப்புறம் குறைஞ்சது அதிகபட்சம் சொல்லாம அதிகபட்சம் 4 நொடிகள் கேப் இருக்கும். எஸ், அஃப்கோர்ஸ் 4 சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு 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 கர்டிசி சேக்கு கொஞ்சம் சும்மா கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்வேன். அதுவும் ஒரு 2 நிமிடங்கள் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஸ்டாப். அதாவது நீங்க ஷோ டைம் என்ன வச்சிருக்கு, 7 o'clock ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்க ஒரு 7:15 7:20 வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 6 சாங் முடிஞ்சிடும். 7வது சாங்க்கு தான் நீங்க வருவீங்க. ஸோ அதை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் 6 சாங்ஸ்க்கு நீங்க இன்னொரு இடத்துக்கு ஷோக்கு வரணும். அப்படிதான் நடந்தது மலேசியாவில் பண்ணும்போது. ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷோன்னு பண்ணி ஆரம்பிச்சது எண்ட் ஆஃப் டூயிங் 4 shows ஒரு 3 மாசத்துல. ஏன்னா லேட்டாக வந்து அவங்களுக்காக அதனால இங்க வந்து நீங்க டைம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான இங்க ஃபேன் பீட் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அதுதான். கீழேயே எனக்கு பக்கத்துல இருப்பீங்க. ஸோ அங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெரி க்ளோஸ் பாக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் நிற்க தேவையில்லை. 3 hours இல்லை. ஸோ 3 hoursல வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு தான் முட்டி கைக்கெல்லாம் வலிக்கும். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். ஸோ ஒரு சாங் கம்போஸ் பண்ணும்போது அக்கோஸ்டிக் பண்ண ரூம்ல குறைந்த ஸ்பேஸ்ல 10-15 பேர், ஆனால் அது ரொம்ப மீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால ஆடியன்ஸ் முன்னாடி இதை பார்க்கணும்னா கிடைக்கும். அது மாதிரி என்ன ஒரு சாங்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவதுங்க இந்த ஷோ வந்து இப்போ 15th நடக்குது. ஆனால் 10th அந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, கேலிபிரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 10ஆம் தேதியிலேருந்து 10, 11, 12, 13 எல்லாமே அந்த ஹோல் வென்யூ வந்து கேலிபிரேஷன் பண்ணி இப்போ எப்படி சினிமா தியேட்டருக்குள்ள ஒரு அக்கஸ்டிக் பார்க்குறீங்க, ஐசோலேட் பண்ணுறது டைப்
அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நாங்கள் டைட் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸில் கேலிப்ரேட் பண்ணி எனக்கு 60 ஊஃபர் சப்ஸ், அப்புறம் 60 டாப்ஸ் வரும், ஹெவி டெசிபிள் அது. அதில் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க அந்த சவுண்டு. பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரவுண்டாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல காது வந்து உங்களை வந்து நோக்கடிக்கூடாது. அதே நேரத்தில் யூ வில் ஃபீல் தட் இம்பேக்ட் பாடியில். ஒரு பீட்டு, ஒரு டங்கா மாதிரின்னு ஒரு சாங் வரும்போது அந்த ஈச் அண்ட் எவ்ரி பீட் உங்கள் உடம்புல போயிட்டு உறவாடும். அதாவது இன் அ ப்ரெசன்ட் வே. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த ஸ்டுடியோவில் நான் பண்ணுற ஒரு விஷயங்கள் வந்து எஸ், அது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கிற விஷயம். இப்போ இங்கே நடக்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ 50,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? 1 lakh ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலா எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம். 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவர் எப்படி ஒரு இம்பாக்டை ஃபீல் பண்ணுறாரோ அதே போல் கடைசி ரோல இருக்கிறவங்க இம்பாக்டை ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரேடியே வெறும் ஆட்டு போகிற பாடம் மட்டும் இல்லை, நல்ல சாஃப்ட் மியூசிக், ரொமான்டிக் சாங்ஸு, அன்பிளக் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிங்கர்ஸ் அங்கே பக்கத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குற மாதிரி ஒரு சில பாடல் இருக்கு. எஸ், அப்புறம் துள்ளலான பாடல்கள் செக்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இது வெறும் ஏதோ யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் ட்ரஸ்ட் மீ, தே வில் லவ் இட். கரெக்ட். அது இருக்காது. நம்ம மூணு செட் பண்றதுல இருக்கு. நீங்க வரும்போது நீங்க ஒரு புது உலகமா பார்ப்பீங்க. அதை இப்ப சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும், ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது. எஸ், இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி, ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் சாங் பிளே பண்றது. உதாரணத்துக்கு ஒரு சுட்டி வீடு சுடரேன்னு ஒரு பாப்புலர் சாங், ஆனால் நான் அதை செட்லிஸ்ட்ல எடுக்கல. ஏன்னா அது இவ்வளோ பேர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுவான்ற ஒரு சந்தேகம் எனக்கு முதல்ல ஒரு 3-4 ஷோ இருக்கு. அதை இவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு நான் வேற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியா இருந்தது. அண்ட் தட் ஒர்க் அவுட். ஸோ இட்ஸ் நாட் அதே ரூபத்தில் நீங்க கேட்ட ரூபத்தில் இருக்காது, ஆனால் அதே பாடல் தான், பட் வேற டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃபார் த ஓப்பன் அரேனா. ஆமா, இவரும் பாட்டு போடுறாரு. அண்ட் இவரும் பேண்ட்ல ஃபர்ஸ்ட் ஷோல இருக்கிறாரு, கிட்டார் வாசிப்பாரு. அண்ட் இருக்கும் அவர் கேக்குறாரு என்னன்னு, நீங்க என்ன பாட்டு பாடுறாங்க? நான் ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து மலேசியால கிட்டார் வாசிக்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறமா பாட ஆரம்பிச்சேன். பாடி இப்போ டான்ஸ் வேற ஆடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா இவர் சொல்ற மாதிரி நம்ம வளர்றதான் ஒரு ஷோ. என்ன சாங் பாட போறாரு சொல்லி? இந்த ஷோல நான் வந்து வானவாய் பாடத்துல இருந்து ஓஷாந்தி ஸ்ரீ பாட்டு, அந்த பாட்டு பாட போறேன். இழுவி ஒரு மிதனில் ஒரு சாங் பாடுறேன். மிச்ச சாங்ஸ் பின்னாடி நான் கிட்டார் வாசிக்கிறேன். ஓஷாந்தி பட் ஒரு வாரம் சிவந்து போகும், தொலை தூரம் குறைந்து போகும், கரைகின்ற நொடிகளில் நான் எண்ணி வந்தேன். இனி உன்னை பிரிய மாட்டேன், துளி தூரம் நகர மாட்டேன், முகம் பார்க்க தடுக்கிறேன் இனிய பூங்காற்றே. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, வீண் சென்றாய் சென்றாய் என நீங்கி, நான் வந்தேன் வந்தேன் உன்னை தேடி. தேங்க்யூ. எந்த இடம்? Okay, first thing on the March 15th, Hindustan Engineering College, Kulachi, not in the Rachel 6 College, Avinash Road, Kulachi. அதுக்கு ரீசன் இருக்கு சார். ஆக்சுவலாக நிறைய என்கொயரிஸ் எல்லாமே வந்துட்டு லைக் நம்ம ஹாரிசன் ஒரு ஷோ வேணும். ஸோ அப்போ நாங்கள் எல்லா இடத்தையும் கேட்டுட்டு இருந்தோம். ஃபியூ வென்யூஸ், சில வென்யூஸ் இருக்கு, அது அங்கே யூஸ்வல் எல்லா ஷோஸுமே நடக்கும். பட் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா ஆப்டான ஒரு வென்யூ வேணும். அதுக்கு டிராஃபிக் இருக்கக்கூடாது,
நிறைய வண்டியோட சத்தம் இருக்கக்கூடாது. பீஸ்ஃபுல் என்ட்ரி, பீஸ்ஃபுல் எக்ஸிட், பிகாஸ் எக்ஸ்பெக்டட் க்ரௌட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால we decided to go for this college, which is Hindustan Engineering College of Guwahati. It's about 20 kilometers. ஓகே. உண்மையாகவே ஹிந்துஸ்தான் காலேஜ் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். சரஸ்வதி மேம் பர்டிகுலர்லி ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் கேம்பஸ் அங்கே அடிச்சு மேம் கிட்ட பேசினாங்க. மேம் பேசிட்டு 5 minutes அப்ரூவல் கொடுத்தாங்க. அண்ட் ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஷோ ஒரு எலக்ட்ரிக் லைன் போகுது, அந்த கிரவுண்டுக்கு மேலே ஒரு எலக்ட்ரிக் லைன் போகுது. பர்டிகுலர்லி அந்த லைன் எப்படியும் ரிமூவ் பண்ணோன்ற மூவ்ல இருக்காங்க. பட் இந்த ஷோ பண்ணோன்றதுக்கு அர்ஜென்ட் பண்ணி அட்வான்ஸா அந்த லைனை மூவ் பண்ணியிருக்காங்க. எதுவும் ரிமூவ் எங்களுக்கு இந்த ஷோ முக்கியம். இது இட்ஸ் a huge cricket stadium. It's a ரெண்டு ஃபுட்பால் ஸ்டேடியம் சேர்த்து வச்சு பெரிய ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். நல்ல பெரிய ஐ திங்க் மக்கள் வந்தாங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க. என்ட்ரி, எக்ஸிட், எவ்ரிதிங் இஸ் so smooth. It's not like very chaotic. அந்த மாதிரி இல்லை. அதெல்லாம் பார்த்து தேர்ந்தெடுத்து ஒரு வெடி. So March 15 மக்களே கோயம்புத்தூர், let's have some fun. Let's rock on Harris. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு படம் இப்போ அடுத்த வாரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏல் விஜய்க்கு ஜெயிக்கிருக்காரு. 3 படம் ஸ்பாட்டாக எடுத்துருக்காரு. அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடைசியாக அடுத்த மாதம் துருவ நட்சத்திரம் வருது. அந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் அது. ஸோ எத்தனை வாட்டி நானே பார்க்குறது எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ ஐ திங்க் ப்ராட்வே சினிமாவில் முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஆடியன்ஸ் சொல்லி த்ரில்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் கௌதம் மேனன். சந்தேகமே வேணாம். பட் லெட்ஸ் ஆல் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. And another Telugu film is also getting released. இப்போ அதாவது என்ன சொல்றது, ஒரு 16 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த வாரணமாயிரம் செகண்ட் டைம் ரிலீஸ் ஆகி பெரிய ரெஸ்பான்ஸ் வருது. 16 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்னா இது 5 வருஷமா வராத படத்துக்கு எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமே. இப்போ ஒரு படம் ஆரஞ்சு, நான் தெலுங்குல இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஆந்திராவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆரஞ்சு ஒரு தெலுங்கு ஃபிலிம், அது 2010 வந்த படம் 3 வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நான் சாங்ஸுக்குள்ள ஒரு பெரிய பவர் என்னன்னா, படம் ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும், 2வது பக்கம் போர் அடிச்சு எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிடும் அடுத்த நடக்கும். பட் சாங்ஸ் தான் ஒரு ப்ரூவ் பண்ணி வைக்கும். நல்ல பாடல் இருந்தா அந்த படத்தோட லாஞ்சிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ we are all pretty confident about the நட்சத்திரம். அப்படியா? எனக்கு தெரியாது. ஓகே. ஆமா, இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்கு. இப்போ பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்றதுன்னு அது பார்க்கும்போது என்னென்ன படம் பண்ணாங்க, அது காக்க கூட இப்போ பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையாடு விளையாடு பண்ணாங்களா, அப்புறம் மின்னல் இப்போ பண்ணியிருக்காங்க. அதாங்க துப்பாக்கி கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல. ஸோ அதுதான் நல்ல ஒரு நல்ல பாடல்களோட ஒரு நல்ல கதையம்சம் அமையும் போது அதுக்கு வந்து ஸ்கைஸ் லிமிட். அது எல்லாரும் எவ்வளவு வாட்டி வந்தாலும் பட் ஸ்கிரீன்ல பாக்குற ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல. கொஞ்சம் ஃபெடப் ஆயிட்டோம் டிவில ஓடிடிலாம் பார்த்து. இப்ப கான்சர்ட்டே ஸ்கிரீன்ல பண்றாங்க தியேட்டர்ஸ்ல. இப்போ இந்த நீங்க சொல்ற படங்கள்லாம் தியேட்டர்ல வந்து பாடல்கள் ஒரு கான்செப்ட் மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாரும் பாடிட்டு. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வந்த போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது அது. ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயமா தான் நான் பார்க்குறேன். So thank you everybody. We'll all catch up on coming 15 at Hindustan College. Rock on Harris. Thanks to all. Bye.